ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காலை வணக்கம் டு பால். இன்னைக்கு சூப்பரான 14வது வாரத்தோட 4வது நாள் காலை ஓட் ரிசல்ட்ஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காமல் அந்த லைக் பட்டன் தட்டி விடுங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் எக்கச்சக்கமாக நடந்துச்சு. சொன்னால் ஒரு 4 சம்பவம் தான் நடந்துச்சு, பெருசாக நடக்கலை. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிபி வரலாற்றிலே நடக்காத ஒரு சம்பவம் நடந்துச்சு. பிக் பாஸ் வந்துட்டு எப்பயுமே வீட்டில் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆன் பண்ணாதான் சரித்திரம் மேலே காலையில் தான் ஆன் பண்ணுவாங்க வேக்கப் சாங்க்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை திட்டுறதுக்காகவே ஆன் பண்ணி 5 பேரை வச்சு செய்ன்னு செஞ்சார். காலையில் ஃபேட்மெண்ட் ரவீந்திர அவர்களை போட்டு பொழந்தார். அதுக்கப்புறம் ஈவினிங் நைட் டைம் தூங்குறதுக்கு அப்புறமா தூங்கும்போது வந்துட்டு ஒரு 5 பேர் வந்துட்டு சிவகுமார், தர்ஷா குப்தா, ரியா, அதுக்கப்புறம் சாச்சனா, அதுக்கப்புறம் யார் இவங்க 5 பேரையும் வந்துட்டு போட்டு பொழந்தார், வச்சு செஞ்சார். அதுக்கு காரணம் அவங்க ஓட்டவாய் மாதிரி வந்துட்டு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணதுனால தான் ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக காலையில் வேக்கப் சாங் முன்னாடியே நீங்கள் வெளியே போயிடுங்கன்ற மாதிரி வார்னிங் கொடுத்தாரு. அதை பார்த்தீங்களா இல்லையான்றதை சொல்லுங்கள். இது உண்மையிலே தவறு நினைக்கிறீங்களா? ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடந்தா இருக்குது. இவர் வார்னிங் மட்டும் கொடுத்துட்டே இருக்கார், ஏன் ஆக்ஷன் எடுக்க மாட்டார்? அப்போ அவருக்கு வந்து உள்ளே வந்து இன்ஃபர்மேஷன் போகிறதுல உண்மை ஓகே போட்டுன்னு அப்படின்னு நினைக்கிறாரா? மறக்காமல் சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தீபக். நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே கமெண்ட்ஸ் வந்து தீபக் வீட்டை விட்டு போயிட்டாராமே, பணப்படி எடுத்துகிட்டு போயிட்டாராமே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருக்கீங்க. பட் இது வரைக்கும் தீபக் வீட்டுக்குள்ளே தான் இருக்கார். அவர் பணப்பட்டி எடுக்கல, பணப்பட்டியே வரல. நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 8 பணப்பட்டி கிடையாது, அந்த மாதிரியும் போக போகுதுன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த வாரம் முழுக்க வந்து இது இப்போ ஆயிடுச்சு. பணப்பட்டின்றது ஃபஸ்ட்டு நாளே வச்சுருவாங்க, அவர் சுற்றிக்கிட்டே இருக்கும். அது சுத்த இங்கே வந்து எல்லாருமே சுற்றிட்டு இருப்பாங்க. பட் இது வரைக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வரல. அதேமாதிரி மிட்வீக் எவிக்ஷன்னு ஃபர்ஸ்ட்லேயும் சொன்னாங்க, இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் மிட்வீக் எவிக்ஷனே இந்த வாரம் கிடையாதுன்ற மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. பவித்ரா அது இருக்குது சரிங்களா? ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய மண்ணின் மைந்தன் முத்துக்குமரன் தான் சூப்பராக மாசாக வந்துட்டு இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு? 1,31,504 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 35.19. மற்றவங்களாம் இன்னும் வந்துட்டு 1 லட்சத்து தொடர்றதுக்கு இன்னும் பின்னாடி இருக்கவங்களாம் வந்துட்டு 35,000 ஓட்டு இருக்குது. ஆனால் இவர் 1,31,000 ஓட்டை தாண்டி போயிருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக மக்களோட பெரிய ஆதரவு வந்துட்டு வாங்கி சூப்பராக போயிட்டுருக்கு. அதேமாதிரி நேற்று அவருக்கு வந்துட்டு இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா அந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. வேறு மாதிரி செஞ்சார். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கேரக்டராக வாழ்ந்தார். கவுண்டர் அட்டாக்கிங் கொடுத்துட்டே இருந்தார். எல்லாரையும் மனம் கவர்ந்துட்டே இருந்தார். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவர் மட்டும் கிடையாது, ஜாக்லினும் கண்டிப்பாக சொல்லணும், அதுக்கு ஆப்டாக பண்ணிட்டு இருந்தாங்க. பவித்ராவும் பண்ணாங்க. அதே மாதிரி தீபக் சார் சூப்பராக பண்ணார். நிறைய பேர் பண்ணாங்க. பட் நேற்று சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி முத்துக்குமரன் மேலே பயங்கர வன்மத்தில் வந்து சௌந்தர்யா இன்னும் ரயான்லாம் வந்து பண்ணது திரும்பவும் பார்க்கும்போது நம்மளுக்கு கடுப்பாயிடுச்சு. அதே மாதிரி சாட்சியில் வந்து முத்துக்காக ஃபேவர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த முத்து அண்ட் ஜாக்லின் பற்றி வந்த விஷயங்களை வந்து உள்ளே போய் சொல்லி தேவையில்லாமல் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி அது அவருக்கே பிடிக்கல. அது நிறைய இடங்களில் சொன்னார். அதேமாதிரி சாட்சியை சௌந்தர்யாவை கலாய்க்கும் போதும் சொன்னார். பட் இருந்தாலும் இவரை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, வன்மம் பிடித்தவர் தான் சொல்கிறாங்க. என்னத்த சொல்வீங்க? 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 64,351 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 17.22. போகிற போக்கு பார்த்து எனக்கு தெரிஞ்சு 1 லட்சத்தை தொடர்ந்து பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் சௌந்தர்யாக்கு. அதேமாதிரி இன்னுமே வந்துட்டு அந்த டவுட்டு முழுமையாக வந்து நீக்கப்படவில்லை. என்னென்னா சௌந்தர்யாவுக்கு இந்த வாரம் ஆப்பு இருக்கா அப்படின்னு. கண்டிப்பாக அது வந்துட்டு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரைக்கும் அப்டேட் போயிட்டுருக்கு. ஏன்னா கண்டிப்பாக எது வேணால் நடக்கலாம். சௌந்தர்யாவுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே விஜய் டிவிக்கு முக்கியமான ஆட்கள். முத்துக்குமரனை வந்துட்டு வெளியே அனுப்புறது வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி தீபக், விஷால், அருண் இவங்களாம் இருக்கும்போது, ஜாக்லின் இவங்களாம் இருக்கும்போது கண்டிப்பாக சௌந்தர்யாவை அனுப்பிடுவாங்கன்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதே மாதிரி சௌந்தர்யாவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராக வன்மத்தின் உச்சிக்கு போய் தேவையில்லாமல் நிறைய விஷயங்கள் பேசி முத்துவை பற்றி இவங்க கிட்ட போய் வர்ஷினி கிட்ட பேசுறது, ரியா கிட்ட பேசுறது, மன உளைச்சலுக்கு ஆளாகி அப்புறமா கடைசியில் பிக் பாஸ் வந்து அந்த வார்னிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு நிம்மதியே வருது. இதைத்தான் நான் சொன்னேன், இவங்களாம் பேசாமல் தான் நான் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்க மாட்டேன், நான் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிருப்பேன். இப்போ என்னை இவ்வளோ டென்ஷன் பண்ணி விட்டாங்கன்னு. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு டாஸ்க் அந்த டான்ஸ் மரத்தில் வந்துட்டு கில்லி பட திரிஷா மாதிரி கொடுத்தாங்க. அதில் கூட வன்மத்தை கக்குனாங்க. அதான் கொடுமை. இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு கோட்டை இருக்கும். அந்த கோட்டையை பார்த்து எல்லோரும் பயப்படுவாங்க. அந்த கோட்டையை வந்து அழிக்கணும். அந்த கோட்டை பேர் முத்துக்கோட்டை. சூப்பரில் என்னத்தை சொல்ல. ஆனாலும் இவங்களோட ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ரொம்ப பியூர் சொல்லலாம். 3வது பிளேஸ் பற்றி நான் விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 37,647 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.07. எனக்கு என்ன டவுட்னா இவர் இது வரைக்கும் வந்துட்டு 3rd பிளேஸ்க்கு வந்ததே இல்லை. கடத்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வாரமாக. அது எப்படி கரெக்டாக ஃபினாலே வரும்போது இவர் மேலே வர்றதும் ஜாக்லின் கீழே போகிறதும் ரொம்ப ரொம்ப அநியாயமாக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு காலங்கத்தால் 3 மணிக்கெலாம் வந்துட்டு கேமரா முன்னாடி வந்து மன்னிப்பு கேட்குறேன். தர்ஷு
என்னை மன்னிச்சிருமா, தர்ஷோட அம்மா என்னை மன்னிச்சிருங்க. நான் வந்து வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பிக் பாஸ் விட்டு வரும்போது உங்களை வந்து நேரடியாக பார்த்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படி இப்படிலாம் பயப்படுறாரு. பயம் வந்துருச்சு. ஏன்னா நம்ம எவ்வளோ பெரிய ஃபேமஸ், எவ்வளோ பெரிய ட்ரெண்டிங் ஃபெல்லோ. இந்த ஃபெல்லோன்னு சொல்லும்போது நான் காண்டாயிடுச்சு. தர்ஷிகா கிட்ட சொல்லி சீன் போடுவார். இப்போ வந்து அந்த ட்ரெண்டிங் ஃபெல்லாம் போச்சு, ஊற்றி மூடிட்டாங்க. அஸ்வினுக்கு வந்து பாருங்கள், அதாவது பரவாயில்ல, இது அதை விட பயங்கரமான அடி தான் இவருக்கு. அதனால தான் உள்ளே வந்து எக்ஸ்ட்ரா நிறைய பேர் உள்ளே விட்டு அவரை வந்து துவைச்சி எடுக்கிறாங்க. எந்த கரையாவது போதா பார்க்கலாம் அப்படின்னு. பட் இருந்தாலும் கரை தான் சரிங்களா. ஏன்னா அதனால தான் கரை. அதே மாதிரி இவர் வந்துட்டு ஒரு அக்கறையோடு இருந்தால் அந்த கரை வந்திருக்காது. அந்த அக்கறை இல்லாமல் வந்துட்டு 2 பேர் மேலே வந்துட்டு அவர் ஒரு இது பண்ணதுனால தான் பிரச்சனை. அதே மாதிரி ஒருத்தவங்களோட நின்றுருந்தால் அவர் பேர் எங்கேயோ போயிருக்கும். இப்போ தர்ஷிகா லவ் பண்ணார்ப்பா, தர்ஷிகா பற்றி பேசுகிறாருப்பா அப்படின்னு. ஆனால் அதையும் பண்ணாமல் அஞ்சிதா அதுக்கப்புறம் இப்போ வந்து 2 பேர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான்னு. இப்போ அடுத்தது வேறையா அப்படின்ற மாதிரி போகுது. அதேமாதிரி இன்றைக்கி நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன், விஷால் வந்து ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் தனியாக ஹெவியாக பண்ணுவார். ஆனால் அதில் பண்ணல. ஆனால் அருண் வந்துட்டு இன்றைக்கி வேறு மாதிரி வெறித்தனமாக பண்ணார். அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இவர் கோரியோகிராஃப் பண்ணார், சூப்பராக இருந்துச்சு. 4வது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தீபக் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அடுத்து 36,197 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் 9.69. தீபக் எப்படியாவது வந்துட்டு பணப்பட்டி எடுத்துருவான்ற மாதிரி இதில் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஃபேட்மேனும் அதை தான் எதிர்பார்க்குறாரு. ஆனால் ஃபேட்மேனுக்கு வந்துட்டு ரயான் எடுக்கணும்னு ஆசை இருக்குது போல இருக்குது. அதை வந்து ரொம்ப இன்சைஸ் பண்ணிகிட்டே இருக்கார். தீபக் வந்து மைண்டுக்குள்ளே வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. மேபி நம்மளுக்கு டைட்டில் விடறா வந்து ரொம்பன்னு சொல்லிட்டு ஒரு மனப்பால் குடிச்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கு ஓட்டு சுத்தமாக இல்லை. அதே மாதிரி காலையில் வந்து சுனிதா முன்னாடி வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணார். அது வந்துட்டு இவர் என்ன நினச்சாருன்னா, காலையிலே சொல்லிட்டார் இவங்க கண்டஸ்டன்ஸ் கிட்டே, அவங்க நம்மளை வச்சு செய்யணும் வரும்போது அவங்கள நம்ம ஏன் வச்சு செய்யக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னா அது ஒரு போட்டி அப்படி தானே இருக்குது. அதனால் என்ன பண்ணுன்னா வந்து சும்மாவே காப்பி குச்சிட்டு கதை அடிச்சிட்டு இருக்கீங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின் போது அவங்க டென்ஷன் ஆனாங்க. சுனிதா ரொம்ப டென்ஷன் ஆனாங்க. டென்ஷன் ஆனியா? ஆமாம் ஆனேன், ஆய்க்கு பரவாயில்லன்ட்டு போனது அதெல்லாம் கொஞ்சம் ரூடாக இருந்துச்சு. அதை தான் சுனிதா சொன்னாங்க. நீங்கள் அப்போ திமுறாக இருக்கீங்களா, இங்கே இவ்வளோ நாள் இருந்தது வந்து நீங்கள் திமுறத்தனம் காமிக்கிறீங்களா? ஆமான்ட்டு போயிட்டார். அதுக்கப்புறமும் மன்னிப்பு கேட்பாருன்னு பார்த்தேன். மன்னிப்புலாம் கேட்க முடியாது, என்ன தப்பு பண்ணனாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட விஷயங்கள் வெளியே வருதோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இதுதான் தீபக். அதனால தான் 2-3 நாளாக சொல்லிட்டு இருந்தேன், அவர் சேஃப் கேம் ப்ளே பண்ணுறாரு, அவருக்கு நிறைய கோவங்கள் வரும், அதை மறைக்கிறார் அப்படின்ட்டு. ஆனாலும் பெரியப்பா வேறு மாதிரி வெறித்தனமாக பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த காஸ்டியூமை போட்டதுலேருந்து எண்டு வரைக்கும் வெறித்தனமாக அவரோட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டே இருந்தார். அதுலேயும் இவருக்கும் சாச்சனாக்கும் உள்ள கான்வர்சேஷனாக சூப்பராக இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சுங்கன்றது சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அடுத்து 36,032 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.64. ஸோ அருண் கண்டிப்பாக நான் ஆல்ரெடி சொன்னது தான், அவர் வந்து டாப்பில் இருப்பார். அதேமாதிரி இன்றைக்கி சூப்பராக அவருடைய பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பெஸ்ட்டாக கொடுத்தாரு. அதே மாதிரி இவர் மேலே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை பவித்ரா வச்சுட்டாங்க. ஏன்னா இவர் வந்துட்டு இந்த ராணுவ கிண்டல் பண்ண மாதிரி இப்போ வந்துட்டு பவித்ரா கிட்ட நம்ம ஆர்னவ் பேசும்போது அதை வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணிட்டாங்க போல இருக்குது. அதனால் பவித்ரா செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. 100 இடத்துல வந்துட்டு அருண் மேலே ஒரு பெரிய பழியை வந்துட்டு நம்ம ஆர்னவில் சிவகுமார் போட்டு, அதுக்கப்புறம் அது இல்லைன்னு சொல்லி முத்துக்குமார் வச்சு ஒரு பஞ்சாயத்து பண்ணி கடைசியில் பார்த்தா அந்த தப்பை பண்ணதே சிவகுமார்னு ப்ரூவ் பண்ணி ஒரு வழியாக போச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் அடைக்கி வாசிக்கிறாரு. அது எங்களுக்கு என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா முன்னாடி இந்த அவரில் எப்படி வெறியாட்டாடுவார்னு உங்களுக்கே தெரியும். இப்போ வேறு வழி இல்லாமல் அப்படி இருக்காரு. வந்திருக்கும், இன்ஃபர்மேஷன் வந்திருக்குமா இல்லையா? 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 35,749 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.57. இவ்வளோ டஃப்பாக ஒர்க்கு எல்லாமே கொடுத்தோம். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருணோட, தீபக்கோட, விஷாலை விட, சௌந்தர்யா விட ஓட்டு கம்மியாக தான் வருது. ஏன்? அதே மாதிரி இவங்களுக்கு ஹெவியாக பிஆர் ஒர்க் இருக்குன்னு சொல்லி நேற்று வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள்லாம் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அதுலேயும் அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே இந்த சோஷியல் மீடியாவில் வந்து பயங்கரமான ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கவங்க. அப்போது எல்லாருக்குமே டவுட் வருது. ஆனாலும் ஓட்டு வர மாட்டேது. அதுதான் கொடுமையாக இருக்குன்றது தான். ஏன்னா ஒரு சில பேருக்கு வருதுன்னு போது அது கிளியராக நம்மளுக்கு தெரியுது. இவங்களுக்கு பிஆர் இருக்குன்றாங்க, பட் ஆனால் ஓட்டே வரல. அப்படின்னும் போது நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் கரெக்டாக அந்த ஃபினாலே நெருங்கும்போது மட்டும் பார்த்திங்கன்னா 2 வாரமும் வந்துட்டு டவுனில் போயிட்டே இருக்காங்க. அது என்ன காரணம் தெரியல. ஆனால் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வாரத்துலேருந்து கிட்டத்தட்ட 14 வாரத்தில் வந்துட்டு 12 வாரம் வரைக்கும் அவங்க 3rd பிளேஸு, 1st பிளேஸ் இப்படி தான் மாறி மாறி வந்தாங்க. அதுங்களும் என்ன சேஞ்சஸ் வந்துச்சு, யாருக்கு வந்து என்ன கோவம் வந்துச்சு, இவரை வந்து இவங்களை கீழே இறக்குறாங்கன்னு புரியல. பட் இருந்தாலும் இவங்களை வந்துட்டு சாச்சனா தாக்குறது கொஞ்சம் தவிர்க்கலாம். ஏன்னா சாச்சனா வேணும்ட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டி இல்லாமல் பிஹேவ் பண்ணுறது கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஆனால் இவங்க பண்ணாங்க பாருங்கள், திடீர்னு வந்துட்டு தம்பி மாதிரி நான் பாருங்க. இந்த தும்பியை முதல்ல சொல்லியிருக்கலாம்ல, அவரும் வந்து நிம்மதியாக இருந்திருப்பார். ஆசையெல்லாம் இது பண்ணுற மாதிரி அந்த ஆக்ஷன் தான் பண்ணாங்க, வாயத்தோன்னு சொல்ல. பட் அப்படி தான் இருந்துச்சு. பட் கடைசியில் இப்போ சொன்ன தம்பியை முன்னாடி சொல்லியிருந்தா அதெல்லாம் நம்ம திங்க் பண்ணியிருக்க மாட்டோம். அதை சொல்ல வரேன். லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 32,190 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.61. ஸோ பவித்ரா தான் லாஸ்ட்டில் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாரம் வந்துட்டு டபுள் விஷனில் பவித்ரா ஹோகையா. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி பெட்டி எடுக்கணும் அவங்களோட கனவு. பட் பெட்டி எடுக்கிறதுக்காக மேலே இருக்கிற 6 பேருமே வெயிட் பண்ணுறாங்க. 6 பேருமே வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் ஜாக்லின் எடுக்க மாட்டேன்னு திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. தீபக் இது வரைக்கும் திட்டவட்டமாக சொல்லலை. விஜய் விஷால், அருண் சைலண்ட்டாக இருக்காங்க. ரயானு கமுக்கமாக இருக்காப்புல. கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது.
அந்த மாதிரி நடந்துச்சுன்னா முன்கூட்டி இன்ஃபர்மேஷன் வரும், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதுதான் அப்டேட். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பவித்ரம் ஜாக்லினோட போகிற மாதிரி இருக்குது. பட் ஜாக்லின் அனுப்ப மாட்டாங்க, அனுப்புவாங்கன்ற 2 விதமான கோணங்கள் இருக்குது. ஆனால் விஜய் விஷால் அண்ட் அருண் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் தோணுது. ஏன்னா அனுப்பியிருந்தாலும் முன்னாடி அனுப்பியிருக்கணும், இப்போ அனுப்புவாங்கன்றது தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வாரம் யார் வெளியேறுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி இவங்க எல்லோரும் மொத்தமாக ஓட்ஸை சொல்லிடுறேன். 3,73,670 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோக்கு மறக்காமல் என்ன பண்ணும், ஒரு லைக் தட்டி விடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.